சைல்ட்ஹுட் ட்ராமா. இந்த சைல்ட்ஹுட் ட்ராமாலேருந்து நம்மளை ரொம்ப சீக்கிரமாகவே ரெக்கவர் பண்ணிக்கணும். எதனாலலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சைல்ட்ஹுட் ட்ராமாவோடு நீங்கள் வளர்ந்ததுனால உங்களோட மைண்ட் செட் பேரண்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த ட்ராமாவை கிளியர் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா உங்கள் குழந்தை 100% சைல்ட்ஹுட் ட்ராமாவால் பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் இந்த சைல்ட்ஹுட் ட்ராமாவோட பர்சன்டேஜ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது அடுத்தடுத்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அடுத்து குழந்தைங்களுக்கு அடுத்து அவங்க பேரண்ட் ஆகி அவங்களோட குழந்தைக்கு இந்த மாதிரி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. சப்போஸ் நீங்கள் சைல்ட்ஹுட் ட்ராமாவோட இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேரண்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் அதை க்யூர் பண்ணிக்கோங்க. தெரப்பி எடுத்துக்கோங்க, இல்லை பெட்டர் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் தான் அதை க்ரியேட் பண்ணிக்கணும். ஃபேமிலியோட நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்க டைம். அவங்க கூட நிறைய குட் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் பார்க்குறப்ப உங்களோட சைல்ட்ஹுட் ட்ராமா சுத்தமாக இல்லாமல் போயிடும். அப்போ நீங்கள் ஒரு குட் பேரண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம்.